என்ன பயம் போயிடுச்சா? என்ன சொன்னாலும் புத்தியே வராதுல்ல. எவ்வளவு அடி வாங்கியிருக்கீங்க என்கிட்ட. போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கீங்க, அதுவும் இல்லாம கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துருக்கீங்க. என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே போலீஸ் உடனே வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? இங்க பாருங்க, மாமா அத்தை சொந்தம் பந்தம் எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். எனக்கு தொந்தரவு கொடுத்தா ஒரே போடுதான். உங்க பெரிய பொண்ணுக்கு எது நடந்ததோ அதுதான் உங்க 2 பேருக்கும் நடக்கும். அப்ப எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேணாமா? யோ, என்னையா நியாயம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? உன் பொண்ணு துளசி என் கூட வாழ்றதாயா நியாயம்? ஏயா உன் மூத்த பொண்ணு தான் செத்து போயிட்டா, கதையே முடிஞ்சு போச்சு. அதோட விட்டுற வேண்டியதானே அந்த பிரச்சனையா? என்ன எதுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? நீ துளசியை டார்ச்சர் பண்றீல்ல, அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆமாய்யா, துளசி எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன், எனக்கு துளசி வேணும். நான் துளசிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அவ அக்காவையே போட்டு தள்ளினேன். யோ யோ, உன் பெரிய பொண்ணை நான் எப்படி கொன்னேன்னு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் கேட்கிற சக்தி உங்க 2 பேருக்கும் கிடையாது. இத பாரு, போலீஸ் பொண்ண சும்மா விடாது. ஐயோ, இந்த போலீஸ் உண்மைதான், சும்மா விடாதுதான். ஆனா அதுக்கு நான் நிறைய செலவு பண்ணிருக்கேன். நான் பேசுறத விட என் பணமும் செல்வாக்கும் போலீஸ் கிட்ட நல்லாவே பேசும். அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பாருங்க, உங்க 2 பேருக்கும் சேர்த்து தான் சொல்றேன், துளசி என்னோட வாழ்றத தவிர அவளுக்கு வேற வழியே இல்லை. அதனால அவளுக்கு சொல்லி புரியுற மாதிரி புத்திமதி சொல்லுங்கப்பா. நாங்க அவளுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? ஐயோ, நான் இவ்வளவு சொல்லி உங்களுக்கு புரியலல்ல? இதையும் நான் தான் சொல்லணுமா? சரி சொல்றேன், கேட்டுக்கங்க. துளசி துளசி, சேது மாமா ரொம்ப ரொம்ப நல்லவரு. சேது மாமா தான் உனக்கு பொருத்தமான புருஷன். அவர் மனசு நோகாம அவர் விருப்பப்படியே அவர் கூட வாழ்ந்து அவரை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கன்னு சொல்லுங்க அவகிட்ட. துளசியோட அக்காவை, அதான் உங்க மூத்த பொண்ணு, துடி துடிக்க கொன்னப்போ அவ அழுத முகத்தை பார்த்து எனக்கு இறக்கவே வரல. ஏன் தெரியுமா? சாகும் போது துடிச்சு அழுத அவ முகத்தை விட எனக்கு பிடிச்ச துளசியோட அழகான முகம்தான் என் கண்ணு முன்னாடி இருந்தது. வாக்குமூலம் சரியா இருக்கா இன்ஸ்பெக்டர்? வாக்குமூலம் கேட்ட போலீஸ் இருக்கீங்க, நீதி நியாயம் வழங்குற போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் புகார் மனு கொடுக்கிறோம். குற்றவாளியை என்ன செய்ய போறீங்க? அரெஸ்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? இந்த ஆதாரத்தை உங்களால வாங்கவே முடியாதுன்னு சொல்லுங்க, நான் மேல அதிகாரி கிட்ட எடுத்துட்டு போறேன். முடிவை நீங்களே சொல்லுங்க. எத்தனை கொலை பண்ணாலும் ஒரே தண்டனை தானே. எப்படி வாழ போறீங்களா? 2 பேரும் சேர்ந்து சாக போறீங்களா? சொல்லு சுமதி, என்னம்மா? அப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சேது இங்க வருவான். என்னம்மா சொல்ற? சேது இங்க வருவானா? ஆமாமா, நம்ம மேல இருக்க கோவத்துல அவன் எப்படி வேணாலும் நடந்துப்பான். ஆனா நீங்க எதுக்குமே பயப்படக்கூடாது. அவன் மிருகமாச்சேம்மா. அப்பா, அதுதான்ப்பா நமக்கு வேணும். அவன் எவ்வளவு கோவப்படுறானோ கோவப்படட்டும். ஆனா நீங்க அவன் கிட்ட சாமர்த்தியமா பேசி அவன் தான் அக்காவை கொலை பண்ணாங்கிறத அவன் வயலே சொல்ல வச்சிருங்க.
சரிம்மா. சித்தி நீங்க என்ன பண்றீங்க? போன்ல கேமரா ஆன் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருங்க. அவன் சத்தம் கேட்ட உடனேவே நீங்க வீடியோ ஆன் பண்ணி வச்சிருங்க. சரி. அவன் பேசி முடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி பத்திரமா எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கணும். இதுதான் துளசி சொன்ன பிளான். சரிம்மா, துளசி சொன்னது மாதிரி செஞ்சிடலாம். சரிப்பா, இந்தாங்க சித்தி. சேது உள்ள வந்துருவான். நான் கிளம்புறேன். வரேன் சித்தி, வரேன்ப்பா. சரிங்க, அவ சொன்ன மாதிரி போன் இந்த இடத்துல வச்சிடுறேன். ஓ, சொல்லுங்க இன்ஸ்பெக்டர்.